பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் நியாயாதிபதி புஸ்தகம் அதிகாரங்கள் 13 முதல் 16 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. 13வது அதிகாரத்திலிருந்து 16 அதிகாரம் வரைக்கும் சிம்சோன் என்று சொல்லப்படிதான் ஒரு நியாயாதிபதியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. கிமு 1200 ஆண்டில் கிரேத்தா தீவிலிருந்து பெலிஸ்தீர்கள் திரள் கூட்டமாக இடம்பெயர்ந்து கானான் தெற்கு கரையோரமாக குடியேறிவிட்டார்கள். கிமு 1200 முதல் 1000 வரைக்கும் இவர்கள்தான் எபிரேயர்களுடைய முக்கிய சத்துருக்களாக இருந்தார்கள். இஸ்ரேலுக்கு எதிராய் அங்கே அடிக்கடி வந்து போரிட்டு கொண்டிருந்தார்கள். இரும்பு இராணுவ தளமுடைய பெரிய வலிமையான இராணுவ பலம் உடையவர்களாக இருந்தார்கள். மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் தேவன் இஸ்ரேல் ஜனங்களை இந்த பெலிஸ்தரிலிருந்து பாதுகாக்கும்படியாக நியாயாதிபதிகளை தெரிந்து கொள்கிறார். அதுதான் இந்த தினத்திலும் நியாயாதிபதி சிம்சோனை குறித்து பார்க்கிறோம். சிம்சோனுடைய பிறப்பு கர்த்தருடைய தூதனானவரால் அவருடைய பெற்றோர்களுக்கு முன்னறிவிக்கப்பட்டதை இந்த பகுதி காட்டுகிறது. கர்த்தருடைய தூதனானவர் வந்து மனோவாவின் மனைவியை சந்திக்கிறார். பின்பு மனோவோடும் சந்திக்கிறார். அவனுடைய பெயர் அதிசயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமை உண்டாவதாக. எப்படி உனக்கு பிறக்கப் போகிற குழந்தை இருக்கும், எப்படி அதை வளர்க்க வேண்டும் என்பதையெல்லாம் தெளிவாக சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. ஆம், இங்கே சிம்சோனுடைய பிறப்பு அந்த தூதனாவுடன் சொன்னபடியே நடக்கிறது. மகிமை உண்டாவதாக. 14வது அதிகாரத்திலே சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தீன் குமார்த்திகள் ஒரு பெண்ணை கண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பெலிஸ்தீன் குமார்த்திகளில் ஒரு பெண். ஆண்டவராகி தேவன் ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் எது என்று கேட்கிற தேவன். ஆம், ஆண்டவராகி தேவன் மற்ற விசுவாசி அல்லாத மற்றவர்களோடு எந்த தொடர்பும் வைக்கக்கூடாது என்று சொல்லி விரும்புகிற தேவன். ஆனால் இங்கே சிம்சோன் இதற்கு மாறாக பெலிஸ்தர் குமாரத்திகள் இதை போய் பெண் எடுக்கிற காரியத்தை குறித்து நாம் பார்க்க முடியும். மகிமை உண்டாவது. தேவநாயகத்தில் சிம்சோனை ஆசீர்வதித்து தேவ ஆவியால் நிரப்பி வல்லமையுடைய காரியங்களை செய்த வேண்டும் என்று விரும்பினார். சிம்சோன் ஆவிக்குரிய நிலைமையிலே பல தவறுகளை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்க்கையின் நங்கூரமாக கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு இங்கே சிம்சோன் முக்கியத்துவம் கொடுத்ததாக தெரியவில்லை. மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் தேவன் தன் பிள்ளைகள் எப்பொழுதும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் சொல்லி விரும்பி காத்து கொள்கிற தேவன். மகிமை உண்டாவதாக. அங்கே அதனால் பெலிஸ்தர்களோடு உள்ள அந்த எதிரான காரியங்களை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். 15வது அதிகாரத்தில் பெலிஸ்தர் மேல் சிம்சோன் பழித்திருக்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். சிம்சோன் பெலிஸ்தருடன் சண்டையிட்டது முக்கியமாக
அவனுடைய சுய கோபத்தின் காரணமாகவும் தங்களுக்கு செய்த கொடுமைக்கு காரணமாகவும் அங்கே அமைந்திருந்தது. சுயநலமும் அங்கே காரியங்கள் காணப்பட்டதை நாம் பார்க்க முடியும். மெய்மை உண்டாவதாக. அங்கே ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருந்து சிம்சோனுக்கு வேண்டிய ஜெயத்தை பலத்தை கொடுத்து நடத்தி வருகிறார். 16வது அதிகாரத்திலே சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அங்கே மாம்ச இச்சை சிம்சோனை மேற்கொள்ளுகிறது. அதனால் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பிரிக்கப்படுகிறான். அங்கே சிம்சோனின் திருப்தி முடித்த முடியாத மாம்ச இச்சை அந்த வீழ்ச்சிக்கு காரணமாகிறது. பரிசுத்த தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி அவரை பிரியப்படுத்துவதை விட சுய மாம்ச இச்சையை திருப்திப்படுத்துவதை சிம்சோன் தெரிந்து கொள்வதை குறித்து பார்க்கிறோம். அங்கே கானான் தேசத்தில் புறஜாதியோடு கலவாமல் தனியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய கட்டளை கொடுத்திருந்தார். ஆனால் சிம்சோன் இந்த கட்டளை புறக்கணித்து விட்டு அங்கே செயல்படுவதான காரியங்களை நாம் பார்க்கிறோம். பாவங்களிலும் ஒழுக்க நெறிக்கேற்றிலும் நடத்தையிலும் இச்சைகளின்படி நடந்தால் தேவன் அவனோடு நடித்திருப்பார் என்று நினைக்க முடியாது. தேவன் விட்டு விலகி விடுவார். கர்த்தர் சிம்சோனை விட்டு விலகி இருந்ததை சிம்சோனுக்கு தெரியவில்லை. ஆனாலும் அவன் சிறைச்சாலையிலே போடப்பட்டு அங்கே அவள் வேடிக்கை பொருளாக மாற்றப்பட்டான். கண்கள் பிடுங்கப்பட்டது. ஆனால் கடைசியிலே அங்கே ஆண்டவராகிய தேவனை நோக்கி சிம்சோன் கூப்பிட்ட பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அங்கே ஒரு பெரிய அழிவை உண்டு பண்ணுகிறதை குறித்து பார்க்கிறோம். இங்கே சிம்சோன் கடைசி நாட்களிலே அங்கே பெலிஸ்தரோடு கூட என் ஜீவன் மடிய கடவுள் என்று சொல்லி அங்கே உள்ள தூணை எடுத்து விட்ட பொழுது அங்கே உள்ள பிரபுக்கள் அங்கே குடியிருந்தால் பெலிஸ்தர்கள் எல்லோரும் கொல்லப்பட்டார்கள். இப்படியாக ஜீவனுடைய அந்த சிம்சோனுடைய சரித்திரம் முடிவடைவதை குறித்து பார்க்கிறோம். நமது வாழ்க்கைக்கு ஒரு எச்சரிப்பாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாம்ச இச்சைகள், தேவனுடைய பிரிக்கிறதான காரியங்கள் எல்லாவற்றும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறி செல்ல வேண்டும். ஆவிக்குரிய சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம். அந்த ஆவிக்குரிய ஜீவனை தந்து ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை நம்ம நிரப்புவாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.